அதிகமான சங்கடங்களும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்கியவர்களாக நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டு, யாரை பார்த்தாலும் ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு விதமான சோதனை. ஒருவருக்கு தொழில் ரீதியாக சோதனை, துன்பம், கஷ்டம் இருக்கிறது. இன்னும் ஒருவரை பார்த்தால் குடும்ப ரீதியாக ஏதாவது பிளவுகள், சோதனைகள், அடிக்கடி அந்த தொந்தரவுகள், மனவேதனை. இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் மூலமான, இன்னும் சிலருக்கு உறவுகள் மூலமான சோதனை, இன்னும் சிலருக்கு நோய்கள், தீராத தொடர் நோய்கள் மூலமான சோதனை. இன்னும் ஒரு படி மேலாக வருமானம் இல்லையே, தொழில் இல்லையே, பஞ்சமே, வறுமையே என்ற சோதனை. இன்னும் சிலருக்கு அல்லாஹு தாலா அதிகமான பிள்ளைகளை கொடுத்து கடன், கஷ்டம், சுமை என்ற சோதனை. இன்னும் ஒரு சாராருக்கு நமக்கு குழந்தைகள் இல்லையே என்ற ஒரு ஏக்கம், சோதனை. இப்படி சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் பல்வேறுபட்ட விதத்திலே ஒவ்வொரு தரப்பினரையும் அல்லாஹு தாலா சோதித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த உலக வாழ்க்கை சோதனையான இடம். வலல்-ஆகிரத்து கைருன் வ அபுகா, மறுமை, அந்த உலகம் சந்தோஷமானதும் நிரந்தரமானது. அதிலே சோதனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. அதிலே சந்தோஷம். எந்த நேரம் பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் சலாமன் சலாமன் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். சொர்க்கத்திற்கு பொறுப்பானவர்கள், ஒவ்வொரு பகுதி அந்த நீரோடைகளுக்கு பொறுப்பானவர்கள், உணவுக்கு பொறுப்பானவர்கள், நம்மை பாதுகாப்பதற்கு பொறுப்பானவர்கள், நமக்கு அருள் செய்வதற்கென்று சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் சலாம் சலாம் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, துஆ எங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைதியான சூழல். எங்கு? அது சொர்க்கத்தில். மரணித்தால் மனிதன் சந்தோஷமான அந்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை. உலக வாழ்க்கை ஃபித்னாவும் சோதனையும் சுமைகளும் கஷ்டங்களும் நிறைந்த வாழ்க்கை. அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே வாழ வேண்டிய மக்களுக்கு சொல்கிறான், வல நபுலு அன்னக்கும், வல நபுலு, நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை நாங்கள் சோதிப்போம். ஏதாவது ஒன்றின் மூலமாக, வல நபுலு அன்னக்கும் பிஷை, ஏதாவது ஒன்றின் மூலமாக உங்களுக்கு சோதனை வரும். அது நோயாக இருக்கலாம், அல்லது பொருளாதார இழப்புகளாக இருக்கலாம், சொத்து செல்வங்களுடைய அதிகமாக இருந்தாலும் சோதனை, இல்லாமல் இருந்தாலும் சோதனை, எதாக இருந்தாலும் மினல் ஹவுஃப், பயம், எந்த நேரம் பார்த்தாலும் அச்சம், அது ஒரு சோதனை. என்ன அச்சம்? பல்வேறுபட்ட அச்சங்கள் எங்களுக்கு ஏற்படும். எதிரிகளால் அச்சம், எந்நேரம் எங்களுக்கு என்ன நடக்குமோ என்ற எதிரிகள் அச்சம், அல்லது நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களால் எங்களுக்கு அச்சம், அல்லது எனக்கு இந்த நோய் ஏற்பட்டு விடுமோ என்ற எந்த நேரமும் அச்சம். ஏதோ ஒரு அச்சத்தை கொண்டு உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறும். பசி, பஞ்சம், பட்டினி, அது ஒரு சோதனை. பொருளாதாரங்களை, சொத்து செல்வங்களை உங்களுக்கு குறைப்பது, இழக்கச் செய்வது, கடனை உண்டாக்குவது, கஷ்டத்தை உண்டாக்குவது, லாபம் இல்லாமல் ஆக்குவது, பெரிய செல்வம் இல்லாமல் உங்களை ஒரு சாதாரண ஒரு தரமாக உங்களை வைத்துக் கொண்டு சோதித்துக் கொண்டு, இறைவனுடைய அது கதிரிலே உள்ளது. எல்லா வகையிலும் உங்களை சோதித்துக் கொண்டே இருப்போம். ஃபபஷ்ஷிரில் முஃமினீன், இதிலே பொறுமையாளர்களாக இருந்து அல்லாஹுவை நம்பக்கூடிய மக்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு பஷாரத், நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே கூறுகிறான். இந்த சோதனைகளை தாங்க முடியாமல், எனக்கு மட்டும்தானா இந்த சோதனை, நான் மட்டும்தானா, இப்படித்தானா நான் என்று புலம்புவது ஈமானை இழக்கின்ற ஒரு கட்டம். சோதனைகளை தாங்கிக் கொள்வது சொர்க்கத்திற்கான ஒரு கட்டம். சோதனைகளை தாங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்குவார். எங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படும். நாங்கள் என்ன சுமையை, சோதனை, கஷ்டத்தை நாங்கள் சுமந்து கொள்கிறோமோ அப்போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய காலிலே ஒரு முள்ளு குத்துகிறது. நம்மெல்லாம் சாதாரணமாக முள்ளு குத்தி விட்டதே, அதை எடுத்து விட்டு மருந்து கட்டி விட்டால் அல்லது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டால் சரி என்று யோசிக்கின்ற ஒரு காரியம் முள்ளு குத்துவது. இஸ்லாம் அதை எப்படி வடிவமைக்கிறது தெரியுமா? ஒரு காலிலே ஒரு மனிதனுக்கு முள்ளு குத்துகிறது, அந்த முள்ளு குத்துவதை அவன் தாங்கிக் கொள்கிறான். அந்த முள்ளு குத்துவதனால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அந்த சோதனையிலே அவன் அதிலே பொறுமையாக இருப்பதனால் ஒரு முள்ளு குத்தினாலும் ஒரு மூமினுக்கு அது நலவு என்று இஸ்லாம் சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டதால் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது, எனக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, நான் சொர்க்கத்திற்கு தயாராக்கப்படுகிறேன் என்ற எண்ணம் ஒரு மூமினுக்கு வர வேண்டும். எனவே சோதனைகள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது, நிம்மதி இழக்கின்ற போது, எங்களுக்கு ஒரு மன அழுத்தங்கள் வருகின்ற போது தன்னை இழந்து விடக்கூடாது. குஃப்ரியத்தான நிலைமைக்கு மாறிவிடக்கூடாது, ஷிர்க்கான நிலைமைக்கு மாறிவிடக்கூடாது, இஸ்லாம் என்கின்ற அந்த வட்டத்தை விட்டு தூரமாகி விடக்கூடாது. அதிகமாக பெண்கள் சோதனைகளை தாங்குவதும் இல்லை, தாங்க விரும்புவதும் இல்லை. எனக்குத்தானா என்று விட்டு விடுவார், நாம தானா அந்த ரப்புக்கு கிடைச்ச என்று விட்டு விடுவார். எனக்கு வந்திருக்கிற சோதனைக்கு நான் அழியோனும், எனக்கு இது வந்து நான் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தைகளை பாவித்து விடுவார். நான் எனக்குத்தான் மண்டை வெடிக்கணும், அப்படி இப்படி ஏதாவது ஒன்று
வார்த்தைகள் அந்த நேரங்களிலே அந்த சோதனைகள், கஷ்டங்கள், இறுக்கமான அந்த மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கிற அந்த நிலைமையில் நாங்கள் கேட்கின்ற துஆக்கள் சில நேரங்கள் எல்லாவிடத்திலே கபூலா. இந்த துஆக்கள் சம்பந்தமாக, அந்த துஆக்கள் எங்களுக்கு எதிராக துஆ என்றால் என்ன, அதை எப்ப கேட்கலாம், அதை எப்படி கேட்கணும், எப்படி கேட்க கூடாது, அது தனி தலைப்பாக பேச வேண்டிய ஒரு விடயம். எனவே இப்படியான சோதனைகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட ரப்பிடத்திலே நாங்கள் இது எனக்குத்தானா, நான் தானா, நான் இந்த நேரத்தில் சாகணும், நான் என்ன அப்படி என்று வார்த்தைகளை கூட நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபல்லி அம்ரில் மூமின், ஒரு மூமின் அல்ஹம்துலில்லாஹ், சோதனை ஏதோ ஒரு நலவுக்கு வந்திருக்கிறது, எனக்கு இந்த சோதனை ஒரு நலவுக்கு வந்து, ஒன்று என்னுடைய பாவங்கள் அழிகிறது, இதை தாங்கிக் கொள்வதனால் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை சித்தப்படுத்துகிறான், ஏதோ ஒரு நலவுக்கு இந்த தண்டனை, இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த அழுத்தம், இந்த சோதனை, இந்த நோய் எனக்கு வந்திருக்கிறது என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய நிலைமையை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கஷ்டப்பட்டவனுடைய நிலைமை ஆச்சரியமாக, ஏன் கஷ்டம் ஏற்படுகிற போது முதலாவது அவன் என்ன செய்கிறான், அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறான். அந்த கஷ்டத்திலே அவன் பொறுமையை கொள்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். இது ஒரு மூமினுடைய அதிசயமான அமைப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த சோதனைகளை தாங்குவதன் மூலமாக, கஷ்டங்களை தாங்குவதன் மூலமாக நன்மைகள், அப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இது நமக்கு மட்டும்தானா, நம்முடைய காலத்துல மட்டும்தானா? இதை பார்க்கிறோம், இந்த பலஸ்தீனை பார்க்கிறோம், வேறு நாடுகளை பார்க்கிறோம், நேற்று முந்தநாத்து இந்தியா போன்ற, பாகிஸ்தான் போன்ற, பங்களாதேஷ் போன்ற நாடுகளை பார்க்கிறோம். பத்துகிறது, எரிகிறது, முஸ்லிம்கள் ஓடுகிறார்கள், இல்லங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அனாதரவாக பாதை ஓரங்களிலும் கரையோரங்களிலும் நின்று உலாவிக் கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். எங்களுக்கு மட்டும்தானா யோசிக்கலாம். அல்லாஹு தஆலா அதனுடைய ஹிக்மத்துக்கள், அது பற்றிய பஷாரத், நற்செய்திகளை அது ஒரு நீண்ட தலைப்பாக பேச வேண்டும். எங்களுக்கு மட்டும்தானா, முஸ்லிம்களுக்கு மட்டும்தானா சோதனை, இந்த காபிர்கள் எல்லாம் இன்னும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சிந்திக்கின்ற அந்த சிந்தனை சம்பந்தமாக ஒரு தலைப்பிலே பேச வேண்டி இருக்கிறது. எனவே இந்த சோதனைகள் என்பது நமக்கு மாத்திரமல்ல, நபிமார்கள், நமக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் பட்ட துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், அவர்கள் கடந்து வந்த அந்த பெருமானார் நபி ஸல்லல்லாஹு, வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த அந்த சோதனை பாதைகளை விடவா என்று கேட்கிறார். நபிகளாருடைய ஆரம்பமே சோதனை, நபிகளாருடைய பிறப்பு ஒரு சோதனை, கஷ்டம், துன்பம். என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலே கருவாக இருக்கிறார்கள். தன்னுடைய தந்தை அப்துல்லா மரணித்து விடுகிறார்கள். பிள்ளை பிறக்கிறது தந்தை இல்லாமல், முதலாவது சோதனை. தந்தை இல்லாமலே பிள்ளை பிறக்கிறது. சரி, பிள்ளை ஒரு நிலை அடைந்து தாயுடைய அரவணைப்பிலே தட்டு தடுமாறி, அவருடைய அரவணைப்பு, இவருடைய அரவணைப்பிலே அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது சில காலம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் நபியாக அனுப்பப்பட இருக்கிற அந்த நபிகளாருடைய கஷ்டம் கூட, அவைகளையெல்லாம் இந்த குர்ஆன், இந்த ஹதீதுகள் கூறுகிறது. நாங்கள் என்ன கஷ்டம், சரி, ஒரு நிலையை அடைந்து விட்டு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாயார் ஆமினா அழைத்து கொண்டு, உங்களுடைய தந்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தை பார்த்து விட்டு வருவோம் என்கின்ற இடத்திற்கு, அபுவா என்கின்ற இடத்துக்கு கூட்டி செல்கிறார். மதீனாவுடைய எல்லையிலே இருக்கிறார். அங்கே கூட்டி சென்று தந்தை அப்துல்லாவுடைய அடக்க ஸ்தலத்தை பார்த்து விட்டு திரும்பி வருகிற நேரத்திலே அந்த தாயும் மௌத்தாகி விடுகிறார்கள் பாதையில். சுப்ஹானல்லாஹ், எப்படி சோதனை! வாப்பா இல்ல, அனாதையாக பிறக்கிறார்கள். வாப்பாவுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை உம்மாவோட போய் பார்த்து கொண்டு திரும்பி வருகிறார்கள். உம்மாவும் மரணித்து விடுகிறார்கள். அனாதை எங்க, வீட்டிலையா, ஊர்லையா, தூரத்துல, எங்கோ ஒரு அனாதரவற்ற, எங்கோ ஒரு தேசத்துல, மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு தேசத்தில் அனாதை. அங்கே அதற்கு பிறகு மக்கள் அவர்களை கண்டெடுத்து அவரை வாழ வைக்கின்ற அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறுகளை படிக்கின்ற போது கண்ணீர்கள் கொட்டுகிறது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அனாதை சூழலிலே வளர்ந்த அந்த கவலை, அந்த துன்பம், அந்த சோகத்தை விடவா பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பட்ட சோதனைகள், நபியாக அனுப்பப்பட்டது. நேற்றெல்லாம் சொன்னார்கள் அமீன் என்றார்கள், நம்பிக்கையாளர் என்றார். நேற்று சொன்னார்கள் அசாதிக், உண்மை. மக்கா மதீனாவுல அந்த அரபிய தீபகற்பத்தில ஒரு உண்மை சொல்ற ஒரு ஆள் என்றார் முஹம்மது தான். நம்பிக்கையான ஒரு ஆளை காட்டுங்க அரேபிய தீபகற்பத்தில், முஹம்மத் என்றார்கள். நேற்று வரை சொன்னார்கள். இன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன்,
அவனை நம்புங்கள், என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தப்பல்லக யா முஹம்மத், நாசமா போ என்று மண்ணொத்தினார்கள் அந்த மக்கள். சோதனை தன்னுடைய குடும்பம் கழித்து வைத்தது. அபுதாலி பள்ளத்தாக்கிலே 2 வருஷம் திங்கச் சோறு இல்லாம ஒரு காட்டுக்குள் அனுப்பி வைத்தார்கள். பிள்ளை குட்டிகளோடு, ஈமான் கொண்டவர்களோடு, ஏற்றுக்கொண்டவர்களோடு, தன்னை நம்பியவர்களோடு, போங்க நீங்களும் சேர்ந்து போங்க ஊரை விட்டு அனுப்பினார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை, உண்பதற்கு உணவில்லை, இலைகளையும் குலைகளையும் கரைத்து குடித்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அப்படி சோதனைகளையா நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த மார்க்கத்தை சொன்ன போது வந்த அடிகள், தடிகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு எடுத்த முயற்சிகள், நபிகளார் கௌபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகி ஒழுகி போன நாரி போன குடல்களை கொண்டு வந்தல்லவா பெருமானாருக்கு மேலே போட்டார்கள். மூச்சு அடங்கி அடிச்சு சாக வைக்கலா, பொணத்தை போட்டாவது நீ சாகு என்று சாக வேண்டும் என்று இந்த சோதனைகளை எல்லாம் பெருமானார் திருமணம் முடித்தார். சரி, சந்தோஷ வாழ்க்கையிலே குழந்தை கிடைத்திருக்கிறது. ஆண் குழந்தை, எல்லாமே பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது. சந்தோஷமாக எடுத்து மடியிலே பார்க்கிறார்கள். மையத் ஆண் குழந்தை, எல்லாம் பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். எடுத்து மடியிலே வைத்து சந்தோஷமாக கொஞ்சம் குலாவுகிறார்கள். ஜனாசா, மையத், கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அது என்ன காரணம் என்பது தெரியாது, கண்ணீர் கொட்டுகிறது. பக்கத்திலே இருந்த ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அழுவுறீங்களா? அந்த யா ரசூலல்லாஹ், நீங்க குளறீங்களா? அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உள்ளம் அழுகிறது, என்னுடைய உள்ளம் அழுகிறது, அதனால் கண்கள் கண்ணீரை கொட்டுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தால் அழுதார்கள், வெம்பினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. எவ்வளவு சோதனைகளை கடந்தார் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்காக பிலால் ரலி சுடுமணலிலே போட்டு கிடத்தப்பட்டு அங்கே மிருகங்களால் இழுத்துச் செல்லப்படுகின்ற காட்சிகளை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சுடுகல்லை, பாறாங்கல்லை தன்னுடைய உடம்புக்கு மேலே வைத்து அமர்த்தி வைக்கிற அந்த பாலைவன சூழலிலே எப்படி துடித்திருப்பார் அந்த மனிதர்? எப்படி இருந்திருக்கும்? பிறந்த மேனியோடு ஒரு பாலைவன மணலிலே ஒரு மனிதனை கிடத்திவிட்டு அவருக்கு மேலே எழும்பக்கூடாது என்று கல்லை கூட அமர்த்தி வைத்து எவ்வளவு சோதனை! அம்மார், யாசிர், சுமையா கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவராக கொலை ஈமான் முகம்மதை விட போறீங்களா இல்லையா? கொண்ட கொள்கை, உறுதியான கொள்கை, முகம்மதை நேசிக்கிறோம், விடமாட்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம். கண்டந்துண்டமாக உள்ளவா, வாப்பாக்கு முன்னால உம்மாவை விட்டுப்படுது, உம்மாக்கு முன்னால மகனை விட்டுப்படுது, குத்தப்படுது. இந்த சோதனைகளை எல்லாம் தாங்கினார்களே, இதைவிட சோதனையா எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நெருப்பிலே, கண்ணுக்கு முன்னால நெருப்பிலே போட்டார்கள், கண்ணுக்கு முன்னால கொதிக்கின்ற தண்ணியிலே தூக்கி போட்டார்கள், கண்ணுக்கு முன்னால கொதிக்கின்ற எண்ணெயிலே தூக்கி போட்டார்கள். அந்த ஈமான் கொண்டதற்காக, ஒரு முஸ்லிம் என்றதன் இந்த சோதனைகளை ரசூலுல்லாஹ்விடத்திலே தகவல் ஓடுகிறது, போகிறது. இதோ பிலால், இதோ அம்மார், அங்கே சுமையா கொல்கிறார்கள், குத்துகிறார்கள், வெட்டுகிறார்கள், அவர்களை வேதனை செய்கிறார். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே செய்ய முடியும். அலம்புருந்திய சமுதாயம் அவர்களை தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பெருமானார் வந்து பார்க்கிறார்கள். சப்ரன் சப்ரன் யா அலா, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். சப்ரன் யா ஆசர், ஆசருடைய குடும்பமே, குடும்பம் 3 பேரை வைத்து வதைக்கிறார்கள். பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சோதனைகளை தாங்கினால் சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார். எனவே சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகிறது என்பதற்காக துவண்டு விடக்கூடாது. கடன் தொல்லையே, கஷ்டமே எனக்கு மட்டும்தானா என்று டிப்ரெஷன் ஆகி தலையை விட்டு ஓடக்கூடியவர்களாக மாறக்கூடாது. பிள்ளை தொல்லை, கணவன் தொல்லை, குடும்ப தொல்லை, வாழ்க்கை, என்னதான் டிப்ரெஷன், என்னதான் பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் அது ஒரு பெரியதொரு துன்பமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அலைந்து கொண்டு எங்களை நாங்கள் பழுதாக்கி சூழலை மாற்றிவிடக் கூடாது. இவ்வளவு துன்பங்களை தாண்டிய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் பஷாரத் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார். எனவே பொறுமை சொர்க்கத்தை தேடித்தர், பொறுமை பாவ மன்னிப்பை தேடித்தர். எனவே என்ன சோதனை தான் எங்களை கடந்து செல்கிறதோ, குடும்பத்தை இழந்து விட்டோம், கணவனை இழந்து விட்டோம், பிள்ளையை இழந்து விட்டோம், உயிருக்குயிராக நேசித்தவரை இழந்து விட்டோம். இனி ஒரு பெண்மணி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவத்தை பொறிக்கப்படுகிறது பார்க்கிறோம். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா கணவர் அபு சலமா 2 பேருமாக ஹிஜ்ரத்துக்கு வந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்பத்தை பிரிந்து விட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தவர். வந்து ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்து ஒரு யுத்தத்திலே கணவர் மரணித்து விடுகிறார். உம்மு சலமா விதவையாக மாற்றப்படுகிறார்கள். அப்போது புலம்புகிறார். விதவையுடைய அந்த நிலைமையிலே இருந்து கொண்டு அவர் அழுகிறார். எந்த நேரம் பார்த்தாலும் தன்னுடைய கணவனை நினைத்து அழக்கூடிய பெண்மணி. நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தோம், பிரிந்து விட்டோமே, இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்குமா? உயிருக்குயிராக நேசித்தவர் என்னை விட்டு விட்டு சென்று இனி இதுக்கு பிறகு வாழ்க்கையா? இதுக்கு பிறகு நானே? பெண்கள் புலம்புகின்ற அந்த அடிப்படை ஒன்று இருக்கிறது அல்லவா? அப்படி அந்த பெண்மணியும் புலம்பு. அவரும் ஒரு பெண் தான், தன்னுடைய கணவரை இழந்தார். இதுக்கு பிறகு எனக்கு என்ன வாழ்க்கை, இதுக்கு பிறகு என்ன சந்தோஷம் என்கின்ற அவருடைய அந்த மன வெளிச்சி, கவலை, ஆதங்கம், அவருடைய வெளிப்பாடு. அழுது கொண்டே இருக்கிறார்.
கணவனை நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறார் என்கின்ற செய்தி ரசூலுல்லாவுக்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை பொறுப்பேற்கிறார். போய் கேட்டா என்ன பிரச்சனை? என்னுடைய கணவரை இழந்து விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் அவருக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு விஷயத்தை, மன அமைதியை வரக்கூடிய சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறேன், நீங்கள் அதை பாடமிட்டு மனனம் செய்து ஓதிக்கொள்ளுங்க. என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இந்த சோதனை, இந்த துன்பம், இந்த கஷ்டத்திலே என்னை விடுவித்து விடு. வஅக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இதை விட நல்லதொன்று ஒரு சந்தர்ப்பத்தை, நல்ல சூழலை எனக்கு தா. இப்போ இருக்கின்ற இந்த சூழல் என்ன மன அழுத்தமான சூழல். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபா, என்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த முசீபத்து. என்ன முசீபத் என்று எல்லாத்துக்கும் செல்லலாம். தனக்கு ஏற்பட்டிருக்கிற மன அழுத்தமும் ஒரு முசீபத்து தான். அவட கணவன் மரணித்து அவை அனுபவித்த சோதனை ஒரு முசீபத். எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த முசீபத், அது அரபியில் அப்படித்தான் சொல்றது. எனவே எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த முசீபத்தான இந்த கட்டத்தை விட்டு என்னை இலேசாக்கி வஅக்லிஃப் லி கைரம் மின்ஹா, ஒரு நல்லதொரு சூழலை தாயா அல்லாஹ் என்று நீங்கள் ஓதுங்கள் என்று அடிக்கடி பிரார்த்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் வந்து விட்டார். நான் இருக்கிற பிரச்சனை என்ன? அந்த பொம்பளை அவட லெவல்ல இருந்து அவ செல்றா. இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? கணவனை இழந்துட்டேன். உயிருக்குயிராக நேசித்து உலகத்தையே இழந்த மாதிரி ஒரு கணவனை இழந்து நாங்க ஒந்திக்கிறேன். நபி அவர்கள் வந்து இதை விட்டு போட்டு ஒரு நல்ல நிலைமையை மாத்தண்டு அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றாங்க. கேட்போம் என்ற எண்ணத்தோடு அந்த பெண்மணி துஆ செய்கிறார். ஒரு நாள் அந்த துஆட பெருமதியை பாருங்களா. ஒரு நாள் செய்தி போகுது. யாருகிட்ட? உம்மு சலமா அந்த பெண்மணி இடத்துல செய்தி போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை திருமணம் முடிக்க போகிறார்களாம். உங்களுடைய முடிவு என்ன? என்ன துஆ? இந்த முசீபத்தான இந்த கவலை, கஷ்டம், எனக்கு இந்த நெருக்கடியை இல்லாமல் ஆக்கிவிட்டு வஅக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இதை விட நல்லதொரு நிலைமை எனக்கு தா. எப்படி துஆ? பவர். அப்ப துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்படுகிற போது அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும். வஅக்லிஃப் லி கைரம் மின்ஹா, என்னதான் நெருக்கடியாக இருந்தாலும், என்னதான் நோயாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் ரப்பிடத்திலே பேச வேண்டும். அல்லாஹும்ம இன்னி, அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும். இந்த முசீபத்தை விட்டும் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இந்த கஷ்டத்தை, இந்த கஷ்டமான இந்த சூழலை மாற்றிவிட்டு ஒரு நலவை தாயா அல்லாஹ் என்று ரப்பிடத்திலே பேச வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, யோசிக்க வேண்டும். இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள், எங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த நெருக்கடிகள் எல்லாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நலவுக்காக, ஒரு சோதனையாக தந்தாலும் அந்த சோதனையில் பொருந்தி கொண்டால் அல்லாஹு தாலா எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். அல்லாஹு தாலா எங்களுடைய தரஜாக்களை உயர்த்துகிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் அதிலே ரப்போடு நெருங்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த சோதனையில் இருந்து எனக்கு நலவை தா, இந்த சோதனையை என்னை விட்டு நீக்கிவிடு, இந்த கடன் சுமையை என்னை விட்டு நீக்கிவிடு, இதை விட நல்ல ஒரு நிலைமையை தா ரப்பி ரஹ்மானே என்று ரப்பிடத்திலே தவக்கல் வைத்து பேச வேண்டும். கேட்க 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 ரப்புல் ஆலமீன் தருவான். நாம யோசிக்க கூடாது, நாம செஞ்ச பாவத்துக்கு இல்ல, நாம இருக்கிற தொழுறதும் இல்ல, ஓதுறதும் இல்ல, அல்ல நாம வட்டி, நம்ம ஹராம், அது செப்பரேட், அது வேற பாவம். அதுக்கும் சில வேளைகள்ல நாங்க பாவம் செய்யற அல்லது குற்றம் செய்யற அல்லது வட்டியோட அல்லது ஏதோ ஒன்றோட தொடர்பு அறிந்துகிட்டு யோசிக்கலாம். அந்த கஷ்டத்துக்கு, நாம செய்யற பாவத்துக்குள்ள நம்மட மச்சான் செய்யற பாவம், என்னோட பிள்ளைகள் செய்யற பாவம், இதுக்குள்ள துவா அல்லாஹ் நம்மட எங்க ஏற்கப்படுறான் என்று யோசிக்க கூடாது. துவா கேட்க இமாம்கள், உலமாக்கள் என்ன செய்கிறார் சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த துவாவை கேளுங்க. நீங்க பிள்ளையா நடந்து கொள்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, ரசூலுக்கு மாற்றமாக நீங்க நடக்கிறீங்க, உங்களோட குடும்பத்துல நடக்குது. அதுக்காக துவா ரப்பிடத்துல பிரார்த்தனை செய்வதை விட்டு விடாது. கேளுங்க. கேட்க 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 உங்களோட பிரச்சனை கிளியர் ஆகலாம், அல்லது நீங்க செய்யற பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார். எனவே நாங்கள் எங்களுக்கு என்னதான் துன்பங்கள் ஏற்பட்டாலும், அல்லாஹ் நம்மளை சோதிக்கான் என்று நினைத்தாலும், அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து எனக்கு திருப்தி மாற்று வழியை எனக்கு ஏற்படுத்தி என்று ரப்புல் ஆலமீனிடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாறவும். அது மாத்திரமல்ல, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா உஸீபல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் ஒரு துன்பப்படுகிறான், ஒரு கஷ்டப்படுகிறான், அவனுக்கு ஒரு மனக்கவலை, சும்மா ஒரு மனக்கவலை வருது. இப்படி சும்மா இருக்கிற ஆளுக்கு ஒரு மனக்கவலை உண்டு. ஏதோ ஒரு நீங்க இப்படி சொன்னியாமே, இப்படி கதைச்சியாமே, நீங்க நாம் கதைச்சாமே, உண்மையா கதைச்சி மிதிக்கலாம் அல்லது கதைக்காமையும் மிதிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து விழும். நீங்க கதைச்சாமண்டு நான் உங்களோட பேர் தான் என்று அல்லாஹ்வி என்று நான் கதைச்சாமண்டு உடனே தூக்கு கவுத்து எடுத்துக்கிட்டு கட்டிலுக்கு போறோம். இப்ப ரெடிமேட் சமுதாயம் அப்படித்தான் இருக்கு. என்னவும் மண்டா சும்மா காராத்தல் பிரச்சனை எடுத்துக்கிட்டு கவுத்து எடுத்துக்கிட்டு கட்டில தான் அண்ணா போய் தூங்கி என்ன தூங்கினா ரப்பு அல்லாஹ் தாலா இருக்கான். நாளை அன்னைக்கு கேஸ் சரியா போய்த்திரும். அதுக்காக வேண்டி அமானிதமாக தரப்பட்ட உயிர்களை மாய்த்து கொண்டு போவதல்ல. என்னதான் சோதனை உங்கள் பேரில் ஒரு சோதனை வந்துவிட்டால் பொறுமையாக ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். கவலை வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு செஞ்சதான் கவலை மாறி வருதுண்டா, பிரச்சனை நம்ம தலையில சூழுது, பொறுமையாயிட்டு
ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், தவக்கல்து அலல்லாஹ் என்ற வார்த்தைகளோடு ஒரு மனிதன் பயணிப்பானாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான், அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதன் ஆரம்பத்திலே சொன்னேன், முள்குத்துவதும் ஒரு சோதனை. எனக்கு நோய், ஆனா இன்னொரு பிரச்சனை என்னண்டா, நோய்களை ரப்பிடத்திலே முதலில் பேச வேண்டும். நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகளை முதலிலே ரப்பிடத்திலே, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சோதனையை தந்திருக்கிறாய், எனக்கு ஒரு நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் ஏதாவது இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் நோய் இருக்கிறது, யா அல்லாஹ் இதை குணப்படுத்துகின்ற வழியை காட்டு, இலகுவாக குணப்படுத்தி விடு, அப்படி இப்படி என்று ரப்பிடத்திலே என்ன பேச வேண்டுமோ பேச வேண்டும். முதல்ல ரப்பிடத்திலே சொல்ல வேண்டும். எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே பிரலாபம் செய்து தெரியக்கூடாது. எனக்கு இப்படி நோய், எனக்கு இப்படி நோய், எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியிலே சொல்லி தெரியக்கூடாது. முதலா ரப்பிடத்திலே பேச வேண்டும். அப்படி பேசி ரப்பிடத்திலே தீர்வு காணுகிற போது அல்லாஹ் தஆலா இரக்கம் கொண்டு எங்கள் பாவங்களை மன்னிப்பான், எங்களுடைய தரஜாக்களை உயர்த்துவான், எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவான். இல்ல நோயை குணப்படுத்தல, கதிரில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த நோய் தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதி வைத்தால், நீங்கள் கேட்கின்ற அந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் வேறொரு நலவை தருவான். அல்லாஹ் என்ன செய்வான்? வேறொரு நலவை தருவான். இது வாக்கு. நீங்கள் கேட்டதுதான் கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் தஆலா வேறொரு நிம்மதியை தருவான். உங்களுக்கு கஷ்டம், துன்பம், அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கடன் அடையவில்லை, அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பிள்ளைக்கு ஒரு தொழிலை கொடுத்திருப்பான். அது அவர் படிச்சு அவரை கட்டி தந்தால் எடுத்த எங்கட கடன் இன்னும் முடியல. இந்த ரப்பை மறந்த கதை இருக்கக்கூடாது. எனவே என்னதான் துன்பம் ஏற்பட்டாலும் ரப்பிடத்திலே நெருங்கக்கூடியவர்களாக, சோதனைகளை கண்டு நாங்கள் மடிந்து உடைந்து சோகத்தோடு நேரம் பார்த்தாலும் தலையில என்னன்னு கேட்டா அதை கேளாதங்க. ஏன் கேட்கணும்? ரப்பிடத்துல பேச. உங்களோட பிரச்சனை ஊரெல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் 1008 பிரச்சனை மண்டைக்குள்ள விட்டக்கிறங்கினா உங்களோட பிரச்சனை கேட்கறதுக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஒருத்தருக்கு ரப்போடு பேசுவது, என்ன பிரச்சனை, என்ன தூங்கி திடுற, என்ன குந்திக்கிறிக்கிறான்னு கேட்டா அதை கேளாதங்கன்னு A to Z அங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க வர இவங்கோட சொல்லி முடிச்சோம். இப்ப எனக்கு நிம்மதி கொஞ்சம் சின்னத்துக்கு ஆட்ட சின்ன அப்துக்கிட்டு அல்லாஹ் பார்த்துக்கிறிக்கான். சும்மா பிரச்சனையை தந்தோட்டு என்ன செய்யறாரு இவரு, என்னிடத்துல பேசுறாரா, தௌபா செய்யறாரா, துவா செய்யறாரா, ஏதாவது முயற்சி செய்யறாரா, எல்லாம் செய்யறல்ல, தலைக்க வந்து உளுந்துட்டாமண்டா 4 பேர்கிட்ட பேசினா தான் இப்ப நிம்மதி வாப்பா. இப்படியாக பழகிவிட்டோம். ரப்பிடத்திலே ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், தவக்கல்து அலல்லாஹ் இந்த வார்த்தைகள் வர வேண்டும். இதுதான் துன்பங்கள் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹ் ஃபைதா அஸாபஹு முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹ், என்னதான் முசீபத் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹ் என்கின்ற வார்த்தை வர வேண்டும். ஒரு முசீபத் எந்த அளவுக்கு கண்டா, ஒரு ரசூலுல்லாஹ், ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல ஒரு கவர்னர் அவர் கடும் கஷ்டத்துல இருக்கிறாராம் என்று உமர் அலி அமீருக்கு கேள்விப்படுறார். அப்ப கேள்விப்பட்ட உடனே கவர்னருக்கு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், கொஞ்சம் சொத்து சுகங்களை சேர்த்து கொஞ்சம் காசை சேர்த்து அந்த கவர்னருக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த கவர்னருக்கு அனுப்பி வைக்கிறார். இது ஜனாதிபதி உமர் அலி அவர்கள் அனுப்பியது உங்களுக்கு கொடுக்கட்டுமாம் என்று அனுப்பி வைக்கிறார். இந்த சல்லி பொட்டலம் அவருடைய கையில கிடைச்ச உடனே அவர் எடுத்துக்கிட்டு வீட்டை போய் மனைவியிட்ட கொடுக்கிறார். அமீருல் மூமினின் எனக்கு ஏதோ கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கோ. என்னன்னு அந்த மனைவி என்ன, இன்னா லில்லாஹ் தஹலத், உடனே சொன்ன வார்த்தை அந்த சஹாபி என்ன சொல்றார், இன்னா லில்லாஹ் தஹலத்தில் முசீபா தஹலத் அலைய துன்யா, துன்யா எனக்கு நுழைந்து விட்டது, லியுஃப்ஸிதல் ஆஹிரா என்னுடைய மறுமையை ஃபசாதாக்க போகிறது. கொஞ்சம் பஞ்சத்தோட வடிவா சந்தோஷமா இபாதத்தோட அமலோட நல்ல அருந்த காசி வந்து என்ன ஈமான் அமல் இபாதத்துக்களை கூட அவ்வளவை மோசமாக்க போகிறது என்று இன்னா லில்லாஹ். அந்த டைம்ல கூட அந்த மனுஷன் இன்னா லில்லாஹ் முசீபத் ஏற்பட்ட அந்த அளவுக்கு சோகங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், எதுதான் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹ் என்ற வார்த்தை அவ்வளவையும் அப்படியே தணிக்கை செய்யும். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் 7 தடவை உங்களுக்கு நெருக்கடி வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது, ஏதோ ஒரு சோதனை தலை கட்டி விட்டது, காதுக்கு கேட்டு விட்டது, ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்று சொல்லி பாருங்கள், உடனே தணிக்கை செய்யப்படும். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்று 7 தடவை மோதி பாருங்கள். ஏதோ ஒரு மனதிலிருந்து ஒரு பாரம் குறைந்த மாதிரி இருக்கு. தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டேன், அது நடக்கும் என்கின்ற அந்த முழுமையான எண்ணம் வர வேண்டும். எனவே அருமையான சகோதரிகளே, கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற போது எங்களை நாங்கள் அப்படியோ பாழ்படுத்திக் கொள்ளக்கூடாது. இழப்புகள் எனக்கு மட்டும்தானா, எங்களுக்கு மட்டும்தானா, நாங்க மட்டும்தானா? சஹாபாக்களுடைய சோதனைகள், சஹாபிய பெண்மணிகளுடைய சோதனைகள், வறுமைகள், கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லாத சஹாபாக்கள், 3 நாட்கள் அடுப்பு பத்த வைக்க முடியாத ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் எப்படி வாழ்க்கையாக இருந்திருக்கு. ஒரு சஹாபி ஓடி வாரார், யார ரசூலுல்லாஹ் ஒண்ணும் இல்லை, யார ரசூலுல்லாஹ் திங்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கும் வெக்கம், கேட்கறதுக்கு அந்த எப்படி இருந்திருக்கும்.
பள்ளிவாசல்ல ஏதாவது இருந்த தாங்க, பள்ளிவாசலுக்கு ஏதாவது அடிக்கடி ஹதியாக்கள் வரும், ஈச்சம்பழம் வரும், ரொட்டி வரும், மாவு வரும், எண்ணெய் வரும், ஏதாவது வரும். அப்ப இருந்தா அது எனக்கு தாங்களும் பசிக்குது யார சொல்லலாம். வீட்டை பிள்ளைகள் எல்லாம் எப்படி கொடுமையாக இருந்து, எப்படி சோதனை. நாம இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை எப்படி இதை விட அந்த சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை விட, அந்த நடைமுறைகளை விட சோதனைகளை அனுபவிக்கிறோம். அப்படியெல்லாம் வாழ்ந்த சஹாபாக்கள் இவ்வளவு சோதனைகளை அனுபவித்தார்கள். ஒரு மனுஷன் ஒரு நாளையில கணக்க ஒரு 10-15 பெண்ணோட போடணும்னு யோசிச்சிருப்பாங்களா? அல்லது கொஞ்சம் ஒரு நூல் எடுத்துக்கிட்டு கவர் எடுத்துக்கிட்டு தள்ளி போய் மரத்துல படுக்கணும் யோசிச்சிருப்பார். கடன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்ய வரவில்லை, யுத்தம் செய்ய எங்களோட வரல ஏன் என்று சொல்லி 3 பேர் ஆக்களை ஊரை விட்டு விலக்கி வச்சான். ஒரு மாசம் 50 நாள் அடிக்கலாம், ஒரு 50 நாள் ஊரோட ஒரு மனுஷன் பேசப்படாது இவங்களோட. ஏன்? இவங்க வரல யுத்தம் செய்யறதுக்கு. முஸ்லிம்களுக்கும் காவிரிக்கும் இடையிலான யுத்தம் நடைபெற்ற போது இவங்க 3 பேரும் வரல, இவங்களோட யாரும் பேசக்கூடாது. இவங்க ஊட்ட போறாங்களாம் பாறாங்களாம் என்று கேள்விப்பட்டோன்னு வாங்கன்னு கூப்பிட்டு 3 பேரும் மனைவி மாரையும் கூப்பிடுச்சாங்க. சத்தம் போட பேசப்படாதீங்க 3 பேரும், உன்னோட பேசப்படாது 3 பேரும், நீங்களும் பேச. எப்படி சோதனை, எப்படி தண்டனை? 50 நாள் பொண்டாட்டி மாரும் பேசுறல, ஊர்ல ஒத்தரும் பேசுறலண்டா எப்படி இருந்திருக்கும் அந்த மென்டாலிட்டி? எவ்வளவு சோதனைகளை வைத்தார்கள். இந்த கஷ்டங்கள் சோதனைகளில் கூட அவர்கள் ஒரு 10-15 பேரோட போட்டு படுக்கணும் யோசிக்கவும் இல்லை. கவுத்த நூல் எடுத்துக்கிட்டு போய் தண்ணி ஆத்துக்கிட்ட கடலுக்கிட்ட. இது நாம என்னோம்டா ஒரு காராத்தல் உற்றி சின்ன காராத்தல் டிப்ரெஷன் பிரச்சனை வந்தா நான் சாகணும், என்னைக்கு மண்டை வெடிக்கணும், இந்த பிரச்சனை என்னைக்கு தானா நம்மள என்றுதான் யோசிக்கிற நம்முடைய சமூகம் இன்னைக்கு. அப்படி அந்த சோதனைகளை தாங்க தெரியாது, அது அல்லாஹ்வோட பேச தெரியாது. அவர்கள் தௌபா செய்தார்கள், ரப்போடு மீண்டார்கள். அல்லாஹ் தஆலா கடைசி அவர்களுக்கு நலவை கொடுத்து. ஆகவே இப்படி கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள், மன அழுத்தங்கள் நமக்கு ஏற்படுகிற போது என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதான் ரசூலுல்லாஹ் உம்மு சலமாக்கு சொல்லி கொடுத்தார்களே துவா. ஒரு கஷ்டம் வந்துட்டு, ஒரு நெருக்கடி வந்துட்டு, மீள முடியாத ஒரு துயரம், சோதனை, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. துவா தெரியாதவர்கள் பாடமாக்கி கொள்ளுங்கோ, யார்ட்டையாவது எழுதி கொள்ளும், அல்லது இந்த புத்தகங்கள்ல துவா புத்தகங்கள்ல வரும், எடுத்துக்கொள்ளும். துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் நீங்குவதற்கான துவா. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்று அடிக்கடி ஓதுவதன் மூலமாக அந்த மன அழுத்தம் குறைந்து, அந்த பாரம் குறைந்து விடும், அந்த பிரச்சனைகள் கூட சில நேரங்களில் இலேசாக்கப்பட்டு விடும். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் நமக்கு நீங்கணும் என. ஒரு சஹாபி போறார் ரசூலுல்லாஹ்விடத்துல போய், உபை இப்னு கஅப் என்கின்ற சஹாபி, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லணும். எப்படி சொல்ல யா ரசூலல்லாஹ்? ஸலவாத்தை சொல்லி கொடுக்குறான், இப்படித்தான் சொல்லணும். அது எவ்வளவு சொல்ல? ஒரு 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 அரவாசி சொல்லட்டான்னு கேட்கறான். இன்னும் சொல்லுங்களேன். அப்புறம் முக்கால் சொல்லுங்களேன், இன்னும் நீங்க அதிகமாக சொல்லுங்களேன். அப்ப ஃபுல்லா செலவாத்து சொல்லட்டான்னு அப்படி அந்த அளவுகளை கேட்டு போறார். செலவாத்து சொல்லுங்களேன், நீங்க அதிகமாக எவ்வளவு செலவாத்து சொல்கிறீர்களோ துக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபரு தம்புக, உங்களுடைய மன அழுத்தங்கள், கஷ்டங்கள், மனக்கவலைகள் நீங்கும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். செலவாத்து சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்றோம். 1000 செலவாத்து சொல்லலாம், 100 செலவாத்து சொல்லலாம், 10 மகரிபுக்கு பிறகு சுபஹுக்கு பிறகு 10 செலவாத்து சொல்லலாம், காலையில 10 சொல்லலாம், மாலையில 10 சொல்லலாம், அல்லது காலையில 100 சொல்லலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி கவலை வருகிறதா, கஷ்டம் ஏற்படுகிறதா, மன அழுத்தம் ஏற்படுகிறதா, எங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு பிரச்சனை மண்டைக்குள்ள அல்லது குடும்பத்துக்குள்ள அல்லது எங்களுக்குள்ள சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஹஸ்பியல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத, ஸலவாத் ஓதி முடிக்கிறது. எத்தனை ஸலவாத் ஓதணும் அத்தனை ஸலவாத்தையும் ஓதுவது நபி அவர்கள் வாக்களித்தார்கள். நீங்கள் என் மீது ஸலவாத்து சொன்னால் துக்ஃபா ஹம்முக, உங்க டிப்ரெஷன் இல்லாம போகும், உங்க மன அழுத்தம் இல்லாமல் போகும், யுக்ஃபரு தம்புக, பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள். எனவே அப்படியான கஷ்டம், நெருக்கடி, பிள்ளை தொல்லை, புருஷன் தொல்லை, குடும்ப தொல்லை, கடன் தொல்லை, என்னதான் நெருக்கடியாக இருந்தாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம என்கின்ற ஸலவாத்தை நபி அவர்கள் மீது நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு தீர்வை தருவான். இது வஅதா, ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. நீங்கள் ஓதுங்களுடைய கவலை நீங்கும் என்று இருக்கிறார். இந்த ஸலவாத்தினுடைய மகிமை, இது மறுமையுடைய நாளிலே எங்களுக்கு ஷஃபாத். ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் ஸலவாத், அத நம்ம பள்ளிவாசலுக்குள்ள நுழையக்குள்ள கூட அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக என்று மாத்திரம் ஓதுகிறோமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு நுழைய வேண்டும். வெளியேறுகிற போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக என்று சொல்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு வெளியே போவோம். பாங்கு சொன்னதற்கு பின்னாலே அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா சொல்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு பாங்கு துஆவை சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் துஆக்களை பாங்கு சொன்னதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள் நாளை மறுமையுடைய நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், என்னதான் சங்கடங்கள் எங்களுக்கு வந்து மனதிலே அழுத்தம் தருகிறதோ, மண்டையை குழப்பிக் கொண்டிருக்கிறதோ, அந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல்
மூச்சை வெளியே விட்டு ஹஸ்பி அல்லாஹ். இப்ப விஞ்ஞானம் சொல்கிறார், இப்ப உளவியல்காரர்கள் சொல்லிக் கொடுக்காங்க, மனசுக்குள்ள டிப்ரெஷனா கொஞ்சம் வாங்க, ஒரு 3 தரம் ஒரு 7 தரம் மூச்சை உள்ளு கொடுங்க, நிம்மதி அறிங்க, கொஞ்ச நேரம் விடிங்க, அங்கால பாருங்க இங்கால பாருங்க. இது இஸ்லாம் கண்ணால் சொல்லி கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருந்து ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்று சொல்லுங்கொண்டு 1400 நூற்றாண்டு 14 நூற்றாண்டு 1400-500 வருடங்களுக்கு முன்னால் அந்த இஸ்லாமிய உளவியல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் சைக்காட்டிஸ்ட், அவர் சொன்னார், உங்களோட மனதில் ஏதாவது குழப்பம் வருதா, மண்டைக்குள்ள ஏதாவது குழப்பம் வருதா, குடும்பத்துல சிக்கலா, சூழல் பிரச்சனையா, ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்று சொல்லுங்க. எனவே எங்களுடைய அந்த மன அழுத்தங்கள் நீங்க வேண்டுமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து அதிகம் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதிகம் ஸலவாத்து சொல்லி பாருங்கள், மன அழுத்தம் குறை. அடுத்தது திக்ர் செய்வது. குழப்பம் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு யோசிச்சு அதையே கதைச்சி அந்த சொல்ல அவ்வளவும் டிக்ஷனரியில இருந்து தேயிற அளவுக்கு கதைச்சி முடிக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை, அதென்னத்தை கேட்பீங்க சொல்லியே அந்த டிக்ஷனரி அந்த சொல்லி அழிஞ்சிடும். பிரச்சனை ஆரம்பித்தால் திக்ர், அல்லாஹ்விடத்திலே திக்ர் செய்யக்கூடிய அந்த திக்ர்கள், ஸலவாத் ஓதுவது, துஆ ஓதுவது, குர்ஆனை ஓதுவது, ஸலவாத் சொல்லுவது, குர்ஆனை அதிகமாக குர்ஆனோடு நெருங்கணும், குர்ஆனை கையில் எடுக்கணும். அவுது பில்லாஹ் பிஸ்மில்லாஹ் விரும்பின சூரத்தொண்ட கொஞ்ச நேரம் ஓதுற, அதை பார்த்துக்கிற குர்ஆனை பார்த்துக்கிற மனக்கவலைகள் ஷிஃபாஉல் லின்னாஸ், மனிதர்களுக்கு மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து. ஷிஃபாஉல் லின்னாஸ், குர்ஆனை எடுக்கிற, கொஞ்சம் அப்படி பிஸ்மில்லாஹ் சொல்ற, அதை கொஞ்சம் உத்து பார்க்கிற, விரும்பின சூரத்து, சிறிய சூரத்தா பெரிய சூரத்தா, சின்ன ஐனா பெரிய ஐனா, ஒரு வரியா 2 வரியா பாக்குற, திரும்ப பாக்குற. இது மன அழுத்தமாண்டா. இப்ப இருக்கிற ரெடிமேட் எல்லாம் என்ன செய்யறேன்னு கையில தூக்கினா உருட்டுரு. என்னன்னு கேட்டா பிரச்சனை தாங்க இல்ல, அதுங்க கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்த்து போட்டு வரப்போறோம். சோறு இருக்கட்டும் பாரன், மண்டைக்கு குழப்பம் மாதிரி, மண்டைக்கு குழப்பம் திரும்பிஞ்ச குழம்புது. சாப்பிடுற இல்லையா, தூங்குற இல்லையா, படுக்கிற இல்லையா, டீ ஆறுதுன்னு கொஞ்சம் மிரிங்க, மண்டை குழப்பம். இதை பாட்டு கொஞ்சம் இந்த மியூசிக்கை கேட்கறதாலதான் இந்த மண்டை கொஞ்சம் சரியாகுது என்று அது வியாக்கியானம் செய்யற. கொஞ்சம் புது வியாக்கியானம் உங்களுக்கு ஒன்றும் விளங்கு இல்லை. இப்போ அதெல்லாம் சொல்லித்தாராங்கம்மா உளவியல்ல, அது சொல்லி உம்மா இருக்கு. இப்போ புதுசா போற அந்த பேக்கு தூக்கி தர ரோட் வழி தர புள்ளகளை உம்மா இருக்கு விளக்கம் சொல்லுது. உங்களுக்கு ஒன்றும் தெரியலம்மா. இப்போ சைக்காலஜிக்கல சொல்லித்தாராங்க. அப்படின்னு பிரச்சனைடா கொஞ்சம் சின்ன மெல்லிய சவுண்ட்ல பாட்டு கேட்கட்டாமா, அது உம்மா பேயாகி போட அப்படியோ பாட்டு கேட்டு. இப்ப புது ரெடிமேட் சமுதாயம் ஒரு தனி வியாக்கியானம் ஒன்றே கொடுத்து உம்மா மாற பே காட்டி வச்சுக்கிட. குர்ஆன் எடுத்து ஓதுங்க. இது இசை கேட்பது ஷைத்தானுடைய வேலை, அதாவது வேற தலைப்புல பேசணும். ஷைத்தான் நம்ம வீட்டுக்குள்ள எப்ப வந்து எப்படி வந்திருக்கான், அவன் எப்படி போக்காட்டுற, அது தலைப்பு வேறையா பேச வேண்டியிருக்கு. எங்களோட வீடுகளுக்குள்ள ஷைத்தான் இருக்கிறான், எப்படி வந்தான், அவரை எப்படி போக்காட்டலாம், என்னென்ன வழிகளால் வந்தார், எப்படி அவரை போக்காட்டலாம் என்கின்ற தலைப்பு வேறு. எனவே வீடுகள்ல பிரச்சனை, வாப்பா உமாவும் பிரச்சனை பட்டுக்கிருப்பாங்க, புள்ள போன் பாத்துக்கிருக்கும், என்ன மண்டை குத்தரிக்கும். நமக்கு இவங்க 2 பேரும் சண்டை குடிக்காங்க, அவ முடியட்டும் பாப்போம். சோறாரும் தண்ணி ஆரம் பிரச்சனை போகும், போன் பார்த்துக்கிறிக்கும் பிள்ளை. அந்த அளவுக்கு நம்முடைய வீட்டு சூழல்களாகி குர்ஆனை எடுப்பது, குர்ஆனை ஓதுவது. ஷைத்தான் வீட்டுக்குள்ள இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டுக்குள்ள ஷைத்தான் இருக்கான். குர்ஆனை தூக்கி ஓதினால் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்றார்கள். ஷைத்தான் குர்ஆனை தூக்கி ஓதினால் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அப்ப வீட்டுக்குள்ள ஷைத்தான் இருக்கான், சரிதானே? வீட்டுக்கு ஷைத்தான் இருந்தா என்ன நடக்கும், இப்லீஸ் இருந்தா என்ன நடக்கும்? ஏனென்றா இப்லீஸ், அருமையான தாய்மார்களே, இப்லீஸ் அல்லாஹ்வோட சவால் விட்டு போட்டு வந்திருக்கிறான். உன் அடியார்களை கெடுப்பேன், லஅக்வி அன்னஹும் அஜ்மஈன், உன்னுடைய அடியார்களை நான் கெடுப்பேன். அல்லாஹ் சொன்னான், இல்லா இபாதக மின்ஹும் முக்லஸின், நல்ல கெட்டிக்காராக்கள் இருப்பாங்க, அவங்களை நீ கெடுக்கல, ஏழுமண்டா போய் உன்னோட டியூட்டியை செய். அவன் வாதிட்டு போட்டு வந்திருக்கான். நம்மளோட வீட்டுல ஒரு மூலைக்கும் அவன் இருக்கிறான். அப்ப வீட்டுல பிரச்சனைண்டா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வரும், இன்னும் கொஞ்சம் மண்டையை குழப்புற. அப்ப நம்ம பேச, நம்ம கணவன் மனைவி சண்டை வெப்பமே, இவர் கொஞ்சம் வலிஞ்சி நீ என்ன செய்யற, பேசுவோம், நாளைக்கு சோறுங்கணும், அல்ல புள்ள ஊட்டி அங்க இங்க ஊருக்கு பராதாயிரம். அப்ப என்னன்னு கேட்டா ஷைத்தான் நாங்க ஐடியாவை கொடுப்பான், அந்த கவரேஜ் இல்லாம ஆக்கி விட்டுருவான். இன்னும் கொஞ்சம் சொத்தைய கிறுக்கு, அப்ப அங்க கவரேஜ் அவன் என்ன செய்யணும், இல்லாம ஆக்கி விட்டுருவான். அப்ப அவன் இன்னும் கொஞ்சம் கிறுக்கினா நாம போன அவளை நாங்க அலைஞ்சாலன் அவர் திரும்ப இவருக்கு பெசரோலும் இந்த 4 பார்த்தா மரா திரும்ப அவக்கு அவன் மூக்குல ஹைஷூமா இங்க இருக்கான் ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார், இங்க இருக்கான், ஒலு செய்யுங்கோ, ஒலு செய்து நாசிக்கு தண்ணி செலுத்துங்கள், ஷைத்தான் விரண்டு விடுவான். ஷைத்தான் உடம்புக்குள்ளையும் இருக்கான், மூக்குக்குள்ள இருக்கான், வீட்டுக்குள்ளையும் இருக்கிறான். குர்ஆனை தூக்கினா ஷைத்தான் விரண்டோடுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்ப அவத பேசணும், இவர்கிட்ட வந்தா இவர் பெசர்ல இருப்பார், வெற கெத்து. அப்ப ஷைத்தான் இவரை பிடிப்பான், அவகிட்ட வெள்ள பார்க்கல, இங்க வருவான், இங்க வந்து அவ வாரா, நீ திரும்பி பார்க்கப்படா, இவருக்கு கவரேஜ மாத்தினா அவ வழியப்படாண்டு இவருக்கு ஒரு. அப்ப திரும்ப பிரச்சனை முத்துது, வீடு அமர்க்களமாக மாறுகிறது. என்ன காரணம்? வீட்டுக்கு ஷைத்தான் இப்லீஸ். அந்த இப்லீஸை இல்லாமலாக்குவதாக இருந்தால் குர்ஆன் ஓதணும். வீட்டை பிரச்சனையா திக்ர், குர்ஆனை எடுங்கள். வீட்டில் குழப்பமா திக்ர் செய்யுங்கள், அந்த குர்ஆனை ஓதுங்கள். கடலுக்குள்ளதான் ஷைத்தானுடைய இப்லீஸுடைய சிம்மாசனம் கடலுக்குள்ள இருக்கு. அவங்களோட சைத்தரத், அந்த அதிகார, அவங்களோட பார்லிமெண்ட் கடலுக்குள்ளதான். அந்த கடலுக்குள்ள இருந்து மசூரா பண்ணி அனுப்புவான் பெரிய தலைச்சைத்தான்,
ஊருக்கு போய் நீ என்னென்ன டியூட்டி ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு பகுதிக்கு இந்த ரோட்டால போறாக்களை கெடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அனுப்புவான், இந்த பள்ளிக்கு போறாக்களை கெடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர், இந்த பசார் வழி நிக்கிறக்களை இன்னும் கொஞ்சம் பித்தனாவை கூட்டுறதுக்கு அவன் இன்னொரு குரூப் அனுப்புவானா, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைப்படுத்துறதுக்கு அவங்கள பிரச்சனையை தூண்டுறதுக்காக ஒரு குரூப் அனுப்புவான். மாலை ஆன போது எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க எல்லாரும் எப்படி உங்களோட டியூட்டி என்று கேட்பான். நான் இன்றைக்கு ஒரு 2 பேருக்கு மடியில சண்டையை வச்சு வழி போ உங்களோட, நான் இன்றைக்கு ஒரு ஆளை 2 பேரை அப்படி வாங்க நீங்க, நான் இன்றைக்கு 2 குடும்பத்தை பிரிச்சு போட்டு வரணும், அப்பா வா வெரி குட் என்று அந்த சைத்தானை கூப்பிட்டு கட்டிப்பிடித்து அவனுக்கு வாழ்த்து தெரிவிப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார். இந்த குடும்பத்தை பிரிக்கிற சண்டை எழுப்புற வேலை செய்கிற சைத்தானைத்தான் பெரிய சைத்தானுக்கு விருப்பமா. சரி, அது ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டிய சம்பவ விடயங்கள். அருமையானவர்களே, வீடுகளுக்குள்ளே சைத்தான் இருக்கிறான். எனவே இந்த சைத்தான் இருப்பதனால் தான் எங்களுடைய வீடுகளில் அடிக்கடி குழப்பங்கள், மன அழுத்தங்கள், பிரச்சனைகள், அங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கோபம் வாரது, அவரோட பாயிர இவரோட பாயிர, என்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பின்னாம்பரிய பிரச்சனையா மாத்துறது எல்லாம் வீட்டுக்குள்ள சைத்தான் இருக்கிறான் அந்த அவனுடைய வியூகங்கள். எனவே திக்ரு செய்வதன் மூலமாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக ஷைத்தான் வீட்டிலே இருந்து விரட்டப்படுகிறான், பிரச்சனைகள் எல்லாம் சோல்வாக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா மலக்குகளை வீடுகளுக்குள் இறக்குவான். அல்லாஹ் மலக்குகள் வீடுகளுக்குள் இறக்குவான். மலக்குகளை இறக்கினால் ஷைத்தானுக்குரிய வேலை இல்லை. மலக்கானியத்தான ரப்பானியத்தான ஒரு அழகான சூழலாக வீடு மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே ஒருவன் வாரான், ஒரு மனிதர் வருகிறார். அபூபக்கரோடு சண்டை வந்து ஏசுறான். அபூபக்கரை பார்த்து கண்ட மாதிரி எல்லாம் ஏசுறான். இவர் பேசாமையே 2 பேரும் ரசூலுல்லாஹ்வும் சும்மா இருக்கிறாங்க. அவரும் தலையை குனிஞ்சுக்கிட்டு ஏச்ச வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஏச்சு தாங்க முடியல. ஒரு அளவுக்கு தானே தாங்கலாம், அவரும் மனுஷன் தானே, அபூபக்கரும் மனுஷர் தானே, ஒரு அளவுக்கு தான் தாங்கலாம். அவன் ஏசின ஏச்சு தாங்க இயலாம இவர் கொஞ்சம் ரத்த கொடுத்துட்டார். அப்படி நீ கதைக்கிற மாதிரி இல்ல, அங்கேயா இந்தியாண்டு என்னமோ சொன்னாரோ தெரியாது, ரத்து கொடுக்க ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ் அமைதியாக குனிந்து கொண்டிருந்தவர்கள் எழும்பி அப்படியோ போயிட்டு ரசூலுல்லாஹ் வெளியே அவுட். இவர் திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் இல்ல, பின்னால ஓடுறாரு. யார் ரசூலுல்லாஹ் எங்க போறீங்க? அவன் ஏசினி ஏச்சு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவுதான் கத்தினான் அவன். நான் கொஞ்சம் இன்னைக்கு தாங்க இல்லாம தானே கொஞ்சம் ரிப்ளை பண்ணினேன், நீங்க ஓடி வந்துட்டீங்களே கொஞ்சம் தம்பி. இவ்வளவு நேரமும் அவன் உங்களுக்கு ஏசி கொண்டிருந்தான் அல்லவா? மலக்குமார் பக்கத்துல இருந்து ரத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள், ஏசி கொண்டிருந்தார். மலக்கு இருக்கிற இடத்துல நான் இருந்தேன், சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க வாய் திறந்தீங்க, அடுத்த ஷைத்தான் வந்துட்டான், மலக்கு போயிட்டார். அப்ப ஷைத்தான் இப்லீஸ் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? நான் அதான் போனேன். நீங்க பாத்துக்கொள்ளும். என்ன விளங்குது? சண்டை வந்தா, பிரச்சனை வந்தா, வீட்டு சூழல் அமர்க்களமா மாறுதாமண்டா மலக்கு மரவுட். ஏன் 2 பக்கமும் நானா நீயாண்டு வெல்ல ஆரம்பித்தா மலக்கு நிப்பாங்களா நின்று பிடிக்கிறதுக்கு? இப்லீஸ் இறங்கிடுவான். அந்த வீட்டு கொண்ட்ரோல, பிரச்சனை நடக்கிற இடத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சைத்தான் வந்துடுவான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்றால், பிரச்சனை ஒன்று ஆரம்பித்து வாக்குவாதம் ஆரம்பிக்கிறது என்றால் பொறுமையாக இருந்தால் மலக்கு உதவியாக இருப்பார்கள் வீட்டுக்குள்ள. இல்லண்டா சைத்தான் கஸ்டடியில் எடுப்பான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரது சைத்தான் வந்துட்டான் சண்டை வார இடத்துல, நீங்களும் பாக்கிவாய் அவரும் பாக்கிவாய் ஆளால் காய்ச்சிக்கு இருந்தா, எனவே வீடுகளில் சைத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். எப்ப நமக்குள்ள பிரச்சனை பிளவு யோசனை வருதுன்னு பார்த்து கொண்டிருந்து எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய எல்லா அமல்களையும் பாழாக்குவதற்கு, வீட்டு சூழலை அப்படியே கர்மமாக்குவதற்காக சைத்தான் வழிபார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும். எனவே எங்களுக்குள்ள பிரச்சனை, மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை அல்லது கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, ஏதாவது சப்ஜெக்ட் ஒன்று மண்டைக்குள்ள வந்து இறங்கிட்டு அது பிரச்சனை, நோய், தீராத நோயினால் பிரச்சனை, அல்லது உறவுகளை இழந்து விட்டோம் அந்த பிரச்சனை, அல்லது எனக்குத்தான் ஒரு நோய் என்னை பீடித்துக் கொண்டு என்னை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது, என்னத்தை திண்டாலும் லேசாவதில்லை, அது ஆக்கள்கிட்ட சொல்லி தெரியறல. ரப்போட பேசி போட்டு துவாக்களை ஓதும். டாக்டர்கிட்ட பேசணும், டாக்டர்கிட்டையும் பேசணும், ஆறுதலுக்காக அது ஆலோசனை வழங்கக்கூடியவர்களோடு பேசணும், ரப்போட பேசணும், துவா ஓதணும், மருந்துகளை குடிக்க வேண்டும். எனவே நாங்க யாரும் துவா கிட்ட நெருங்குறல்ல, மருந்துகிட்டையும் மக்களுக்கிட்டையும் தான் நெருங்குறோம். அந்த அளவுக்கு நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டோம். இப்படி திக்ருடைய சூழலாக மாற்ற வேண்டும். அடுத்ததா அந்த யார் நம்முடைய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை ரசூலுல்லாஹ் குர்ஆனே சொல்லுகிறது. அவர் ஒரு கஷ்டம், அவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல்ல போனவர், அதனுடைய சம்பவம், கப்பல்ல இருந்து கடல்ல விழுகிறார், குதிக்கிறார். அந்த நேரத்திலே கடலிலே தண்ணீரிலே இருந்த அந்த மீன் அவரை விழுங்கிக் கொள்கிறார். ஃபனாதா ஃபில் லுலுமாத், அவர் அந்த இருள் சூழப்பட்ட அந்த சூழலிலே இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்கிறார். எப்படி சூழல், எப்படி இருள்? கடல்ல இருள், சரி, அதுக்கு கீழே மீண்ட வயிற்றுக்குள்ள இருள், இரவு பகலாக இருள், இப்படி பல்வேறுபட்ட 3-4 இருள் சூழலிலே இருந்து கொண்டு அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பம், அதை விட துன்பமா? மீண்ட வயிற்றுக்குள்ள போய் ஒரு மீன் பிடிச்சிக்கு போகுது, மீண்ட வகுத்துக்குள்ள இருக்கிறார், சோதனை, கடும் இறுக்கம், பயங்கரமான ஒரு சூழல். அந்த சூழலில் இருந்து கொண்டு அவர் கேட்ட பிரார்த்தனை என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். இறுக்கம் வந்துட்டு, மன அழுத்தம் வந்துட்டு, குழப்பம் வந்துட்டு, கவலை வந்துட்டு, எங்களுக்கு என்னதான் துன்பங்கள் ஏற்பட்டாலும் லா இலாஹ இல்லா அந்த
சுப்ஹானக இன்னி குன்து மினல் அடிக்கடி ஓதுறோம். இந்த வார்த்தையை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய போது அல்லாஹு தஆலா அந்த துஆவை, அந்த வார்த்தையை கபூல் செய்துவிட்டு மீனை கொண்டு வந்து இவரை கரையில காப்பாற்றி விட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த துஆவை ஓதியதன் மூலமாக அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவரை நாங்க காப்பாத்தல்ல, பின்னால வார சமூகமும் துன்பங்கள் ஏற்படுகிற போது இப்படி துஆ ஓதினால் அவர்களையும் நாங்கள் காப்பாற்றுவோம். வாக்களிக்கப்படுது குர்ஆன். கஷ்டம், துன்பம், சோதனை, என்னதான் எல்லையற்ற பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று நாங்கள் இருந்து கொண்டு ஓதினோம் என்றால், இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாயினால் மொழிந்து கொண்டிருப்போம் என்றால், எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள், எங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனையும் நீங்கும் என்று குர்ஆன் வாக்களிக்கிறது. அத்தோடு இன்னும் ஒரு வழியும் இருக்கிறது. கஷ்டம் வந்து விட்டது, துன்பம் வந்து விட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பங்கள் ஏதாவது செய்தி கிடைக்கும், நமக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை சம்பந்தமாக கிடைக்கும் தானே. அப்படியாம் இப்படியாம் மீதானாண்டா கடந்து கத்தி திரல் பிரச்சனை ஒன்று வந்துட்டா கடந்துகிட்டு ஓண்டு அழுது இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை டபுள் ஆக்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதா ஹஸபஹு அம்ருன், ஏதாவது துக்கமான செய்தி கிடைத்தால், ஏதாவது கவலை ஏற்பட்டால், ஏதாவது அவர்களுக்கு அதிர்ச்சியான விடயங்கள் கேட்டால் உடனடியாக முஸல்லாக்கு போவாங்க. அது இமாம்களுடைய, நபிமார்களுடைய, இமாம்களுடைய, சாலிகின்களுடைய, நல்லவர்களுடைய வேலை. அது ஏதாவது கவலையான விடயம் கேள்விப்பட்டுட்டோம், ஏதோ இந்த வருத்தமாம் ஏத்துப்படுதாம் என்றா இந்த ரோட்டில் அங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வரக்குள்ள ஒரு 100 வீட்டுக்கு செல்லிக்கு வந்து வீட்டையும் கொஞ்சம் நேரம் கத்துறது. அது 10 பேர் வந்து நம்மள்ட்ட என்னென்று கேட்கணும், கேட்டாதான் மனசுக்கு ராகத். என்ன ஏத்தியாச்சு, அதாம் இதாம், அங்க வெட்டணுமா, மிஞ்ச வெட்டணுமா, அந்த துண்டு வேணுமா, இந்த துண்டு வேணும், காசு வேணுமா ரெண்டு அவளை. இதா ஃபஸஅஹு அம்ருன் இதா ஹஸபஹு அம்ருன், ஏதாவது செய்தி தலைக்கப்பட்டு விட்டதா உடனடியாக முஸல்லாவுக்கு போவார்கள். போகணும். கவலை வந்துட்டு, சிக்கல் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். ரப்பு சில வேளைகள் அந்த சின்னது பெரியதாக மாறிவிடலாம். ரப்பிடத்தில் உடனடியாக போய் நின்று அல்லாஹ்விடத்திலே தொழுது விட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். உடனடியாக முஸல்லாவுக்கு போக வேண்டும். வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த தன்மை என்னுடைய வீட்டில் சூழலில் உருவாக வேண்டும் என்று எல்லோரும் ஆசை வைக்க வேண்டும். இப்போ இருக்கின்ற அந்த மூத்தம்மாரெல்லாம் மௌத்தானா ஊடுகள்ல முஸல்லா வைக்கிறதுக்கும் தேவையில்லைன்ற மாதிரி போய்த்து அந்த அளவுக்கு போய்த்து இப்ப ஊடலாம் இருக்கிற அந்த வயசு போன மூத்தம்மாமாரு அவங்க மௌத்தானா முஸல்லாவே தேவையில்லைங்கிற அளவுக்கு ஊடு நிலைமை வந்துட்டு இப்ப எல்லார வீட்டுல அந்த அளவுக்கு ரெடிமேட் முழு பேரும். எங்கட வீடுகள்ல அந்த முஸல்லா போட்டு தொழுகிற அமைப்பை பழக்க வேண்டும். எங்கட மூத்தம்மா இன்னும் கவலை வந்தா, எங்கட உம்மம்மா இன்னும் கவலை வந்தா, எங்கட பெரியம்மாக்கு இன்னும் செய்தி கேள்விப்பட்டா உடனே முஸல்லாவுல தொழுவாங்க என்கிற அந்த சிலபஸ், அந்த அமைப்பு எங்களோட வீடுகளில் பழக வேண்டும். நானும் அதை பழகணும். எங்களோட வீட்டுல அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. எங்க மாமியோட வீட்டை ஏதாவது செய்தி கேள்விப்பட்டா, அதாவது கவலை வந்தா அல்லது நோயாமண்டா உடனே மாமி அல்லது மூத்தம்மா அல்லது எங்க வாப்படம்மா தொழுறது 2 ரகா தொலை போயிடுவாங்க முஸல்லாவுக்குங்கிற அந்த பழக்கம் சொல்லப்பட வேண்டும், பழக வேண்டும். எங்களுக்கு கவலை வருதாமண்டா கொஞ்சம் குளற வேலையும் பார்க்க கூடாது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் ரப்போடு நெருங்க, கொஞ்சம் முஸல்லாக்கு போற, யா அல்லாஹ் தொழுது 2 ரக்காத்தை தொழுது முடித்து ரப்போடு யா அல்லாஹ் பெரியதாக மாற்றி விடாதே, இலகுவாக மாற்றி விடு, பெருப்பித்து விடாதே, சின்னதாக ஆக்கி விடு, இலகுவாக்கி விடு, சோதித்து விடாதே. அல்லது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை ரப்பிடத்திலே பேசும்போது ரப்புடைய பெயர்களை சொல்லி பேசுவது. அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. இந்த 99 திருநாமங்களை சொல்லி அழைத்தால் அல்லாஹு தஆலா உடனடியாக பதில் தருவான். யா அசீஸ், யா குத்தூஸ், யா ஜப்பார், யா ஜலீல், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹாதி, யா வால். என்னதான் நமக்கு பாடமான அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 அதிலே சொல்லி யா அல்லாஹ், யா ரஹீம், யா ரஹ்மான், யா கஃபூர், யா ஷக்கூர், யா ஹாதி, யா அஹத், யா சமத் என்று எதை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உன்னிடத்திலே உன்னை நம்பி கேட்கிறோம், என்னுடைய இந்த பிரச்சனை, என்னுடைய தாயுடைய பிரச்சனை, தந்தையுடைய பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனை, என்னுடைய என்னதான் பேச வேண்டுமோ ரப்பிடத்திலே இந்த தொழுகையிலிருந்து பேசிவிட்டு வந்தால் ஒரு மன அமைதி கிடைக்கும். ஏதோ ஒன்று பாரம் குறைந்தது ரப்பிடத்திலே, என்னை படைத்த இறைவனிடத்திலே பாரம் கொடுத்து விட்டேன், அந்த ரப்பு செய்வான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். நல்ல நினைத்து நல்ல எண்ணங்களோடு அந்த நல்ல பதிவுகளோடு அந்த முஸல்லாவிலே இருந்து திரும்ப வேண்டும். கவலை வந்து விட்டது என்பதற்காக துவண்டு கொண்டே அழுது கொண்டே அவைகளை சோகம் பேசிக்கொண்டே அதற்கு வரலாறு படைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அதற்காக துன்பப்பட்டவர்கள் என்ற அந்த பேர் பட்டியலிலே இருந்து கொண்டு நாங்கள் அதற்காக நிவாரணம் எடுக்கக்கூடியவர்களாகவும் மாற. எனவே கஷ்டங்கள், துன்பங்கள், இழந்து விட்டேன் என்று கதறி அழுகின்ற அந்த சூழலில் இருந்து மாற வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேட வேண்டும். இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கின்ற அந்த இஸ்திக்ஃபார் அதிலே மிக பிரதானம் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லுகின்ற
அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அப்துக வான அலா ஹதிக் என்கின்ற சையதுல் இஸ்திக்ஃபார் பிழை பொறுப்பு பாவ மன்னிப்பு தேடுகின்ற அந்த பாவ மன்னிப்புகளிலே தலையாய கேபிட்டல் ஒரு பாவ மன்னிப்பு கோர்வை ஒன்று இருக்கிறது. அதை பாடமாக்கிக் கொள்ளுங்கள், அதை எழுதி கொள்ளுங்கள், அதை தேடி எடுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதை தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஞாபக சக்தியை தருவான். அதை தேடி எழுதி கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அதை பாடமாக்க வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள், பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹு தாலா அதை பாடமாக்கையும் வைப்பான், மனதுகளுக்கு ஆற்றலை தருவான். ஏன்? அல்லாஹுடைய கலாம், ரப்புடைய கலாம், நபியுடைய வார்த்தையை நான் பாடமாக்க போகிறேன் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தாலா மனதிலே தங்க வைப்பான். பாவங்களை மன்னி என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்காக ஒரு வழியை தேடுகிறான் என்று ரப்பு சந்தோஷப்படுவான். மலக்குமாரிடத்திலே சொல்லுவான், இந்த அடியான் என்னை நெருங்குவதற்காக ஒரு வழியை தேடுகிறான் பாருங்கள், இந்த துவாவை கற்றுக்கொள்கிறான் பாருங்கள், எழுதிக் கொள்கிறான் பாருங்கள், தேடிக்கொள்கிறான் பாருங்கள், இந்த அடியானை நீங்கள் கபூல் செய்யுங்கள், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், என்னுடைய தரஜாவை உயர்த்துங்கள், இவன் தேவையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தாலாவே நம்மீது இறக்கப்படுகின்ற அளவுக்கு மாற்றம் ஏற்படும் அருமையானவர். எனவே அந்த துவாவை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அப்துக வான அலா, கடைசியாக வருகிறது, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்க விட்டால் யாரும் மன்னிக்க முடியாது, நீ மன்னித்து விடு என்கின்ற அடிகள் அதிலே வருகிறது. எனவே இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக மனதிலே அமைதி ஏற்படும், கவலைகள் நீங்கும். யார் இஸ்திக்ஃபாரை தொடர்ந்து தன்னிடத்திலே அப்படியோ பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் என்கின்ற அந்த பிழை பொறுக்க தேடுதல், பாவ மன்னிப்பு தேடுதல், அதை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய எல்லா நெருக்கடிகளும் நீங்கும், எல்லா கவலைகளும் போகும் என்றார். ரெண்டு விஷயம், ஒன்று கவலை, ரெண்டு நெருக்கடி. இந்த நெருக்கடிகளும் நீங்கும், கவலைகளும் போகும். ரெண்டும் ரெண்டு பகுதி. நெருக்கடி என்கின்ற ஒரு பகுதி, கவலை என்பது ஒரு பகுதி. நெருக்கடி என்பது வெளிச்சூழல், கவலை என்பது உள்சூழல். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டே இருப்பாராக இருந்தால் வெளிச்சூழலும் கிளியராக்கப்படுது, உள்சூழலும் கிளியராக்கப்படுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்ஃபார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கின்ற இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கின்ற இஸ்திக்ஃபாரை தொடர்ந்து ஒருவர் மன் லஸிம பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவருடைய அந்த மனக்கவலைகள், மனதில் இருக்கிற கவலைகள் எல்லாம் நீக்கப்படும், வெளிச்சூழலிலே இருக்கின்ற அந்த நெருக்கடிகள் எல்லாம் இல்லாமலாக்கப்படும் என்று ஹஸரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அருமையான தாய்மார், கவலைகள் வந்துவிட்டது, கஷ்டங்கள் வந்துவிட்டது, சோதனைகள் துன்பங்கள் வந்துவிட்டது. எனக்கு சோதனை, எனக்கு நோய், அல்லது என் குடும்பத்தில் ஒரு சோதனை, என் கணவருக்கு ஒரு சோதனை, என் மனைவிக்கு ஒரு சோதனை, என் பிள்ளைக்கு என்று துவண்டு விடுவதல்ல. ரப்பிடத்திலே ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிப் லி கைரம் மின்ஹா. எப்படி மாற்றத்தை கொடுத்தான் அல்லாஹ் உம்மு சலமாவுக்கு. நபி, அல்லாஹ்வுடைய நபி, சாதாரணமான ஒரு மனிதர். அவர் மலக்குமார்கள் சஞ்சரித்து சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர், மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி. அந்த நபியை ஒரு பெண்ணுக்கு கணவனாக்குகின்ற அளவுக்கு ஒரு துஆவுடைய பெருமதி என்றால் எப்படி துவாவாக இருக்கும் அந்த துவா. அவ நினைச்சா இதை போய் ஓதி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அது அல்லாஹ் கொடுத்தான், இதான் கிடைக்கும் பாருங்க. நிராசை அடையக்கூடாது, நிராசை அடையக்கூடாது. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ யா அல்லாஹ் இந்த சோதனையிலே இருந்து என்னை பாதுகாத்து விடு, இல்லாமலாக்கி விடு. வஅக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இதை விட ஒரு நல்ல சூழலை, எனக்கு மன அமைதியையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் எனக்கு தா என்று ரப்பிடத்திலே கேட்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவன் மீது தவக்குல் வைத்து இந்த அடியான் என்னிடத்திலே கேட்கிறான், அல்லாஹ் சந்தோஷப்படும். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். பாருங்கள், எனக்கு ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை ஏற்பட்ட போது அங்கங்கே எல்லாம் போகாம படைத்த என்னையே இவன் நாடி வருகிறானே என்ற சந்தோஷத்தால் அல்லாஹு தாலா மனிதனை கவனிப்பான் என்றும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அருமையானவர்களே, தாய்மார்களே, கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொள்கிற போது மனம் தளர்ந்து விடாமல், ரப் இருக்கின்றான், ரப்பிடத்திலே பேசுகிறேன் பொருள், நான் ரப்பிடத்திலே பேச போகிறேன், என்ன ஆபரேஷன் என்றாலும் பண்ணட்டும், ரப்பிடத்திலே பேச, நல்லவாக இருந்தால் திரும்பி வரும், லேசாகும், கெடுதியாக இருந்தால் ரப்புவின் தீர்மானத்தின்படி அது கெடுதியாக போகட்டும், இருந்தாலும் நான் ரப்பிடத்திலே பேச போகிறேன் என்று முசல்லாவிடத்திலே நெருங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். சூழலை மாற்றுகின்ற ரிக்ர் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். வீடுகளிலே அமைதியை ஏற்படுத்துகின்ற மலக்கை இறக்கக்கூடிய குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். அமைதியானவர்களாக, அமைதியான சூழலாக எங்களுடைய சூழலை மாற்றித் தருவதற்கு இந்த நல்ல அருள்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு சொரிந்தருளுக்கு எங்களுடைய சூழலை பழக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.